வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் பேர் பாஞ்சாலி. எனக்கு இந்த உடல் எப்படி இருக்கணும், இந்த உயிர் எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும், இந்த மனசை எப்படி வச்சுக்கணும்னு எனக்கு ஒன்றுமே ஃபஸ்ட்டு தெரியவே இல்லை. 25 வயசு வரை என்னோடய வாழ்க்கை எப்படியோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க உடலில் பிரச்சனை, சில பேர் சீக்கிரமாகவே டெத் ஆகிடுறாங்க, அப்புறம் மனசு சரியாகவே இல்லை. இது எல்லாமே எப்படி நல்லா வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க நம்ம ராஜபாளையம் அறிவித்திருக்கோயில மனவளக்கலை மன்றம் இருக்குது. அங்கே போய் எல்லாமே இந்த உடல் உயிர் மனம் இது எல்லாமே சொல்லி கொடுக்காங்க. நீங்கள் அங்கே ஒரு தடவை போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா நம்ம எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணியிருக்கோம், செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறதுனால இங்கே போனால் என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது தான் இந்த உடலை எப்படி வச்சுக்கணும், நமக்கு உயிர்னா எங்கே இருக்குது, இந்த மனசை எப்படி நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற இந்த மூணுமே நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. இந்த உடலுக்காக உடற்பயிற்சி நமக்கு 9 கட்ட உடற்பயிற்சி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் ரெகுலராக செய்ய போய் என்னோட உள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் மனசு, எப்போ பார்த்தாலும் என்னோட மனசில் ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மனசை எப்படி நம்ம நிலையாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நமக்கு மெடிடேஷன், நிறைய மெடிடேஷன் இருக்குது. மகரிஷி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம மெடிடேஷன் நான் பண்ணிகிட்டே இருந்ததுனால என்னோட மனசு ஒருநிலைப்பட்டுருச்சு. அப்புறம் உயிர், இந்த உயிர் எங்கே இருக்குது, உயிர் சீக்கிரமாகவே டெத் ஆகிடுறாங்களே, இந்த உயிரை நம்ம எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்கு காயக்கல்ப பயிற்சின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த உயிர் எங்கே இருக்குது, அந்த உயிரை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிட்டா அந்த உயிர்லேருந்து என்னெல்லாம் நமக்கு அந்த ஆற்றல்லாம் உருவாகுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த உயிரை நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இளமையோடு இருக்கலாம், முதுமையோடு இருக்கலாம் அப்படின்றத நிறைய நமக்கு இந்த இளமையோடு இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து முதுமையை தள்ளி போடலாம் அப்படின்ற உயிருக்கான காயக்கல்ப பயிற்சி நமக்கு சொல்லி கொடுக்காங்க. அதுக்கப்புறம் அகத்தாய்வு, நம்ம மனசில் எண்ணங்கள் அப்படிங்கிறது நமக்கு நிறைய ஓடிட்டே இருக்கும். இப்போ நம்ம சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதோ, வேலை பார்த்துட்டு இருக்கும்போதோ, பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போதோ நமக்கு அந்த எண்ணங்கள் அப்படின்றது நிறைய ஓடிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் நம்ம எப்படி சரியாக கொண்டு வரலாம், அந்த நிலையை எப்படி வச்சுக்கலாம், மனசை அலப்பாய விடாமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக நமக்கு அகத்தாய்வு அப்படின்ற ஒரு 3 கட்ட பயிற்சி நமக்கு சொல்லி கொடுக்காங்க. அகத்தாய்வு முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை வரை நமக்கு அந்த பயிற்சி எல்லாமே சொல்லி கொடுக்கலாம். ஆசையை எப்படி நம்ம தவிர்க்கலாம், சினம் எப்படி வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற அந்த பயிற்சி எல்லாமே நம்ம அகத்தாய்வில் சொல்லி கொடுக்குறாங்க. இது எல்லாமே நம்ம வாழ்நாளில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பும் மனசும் அந்த உயிரை நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்ற அந்த பயிற்சி எல்லாமே நமக்கு ராஜபாளையம் அறிவித்திருக்கோயில்ல மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை நமக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் இந்த பயிற்சியை கற்றுக்கிட்டு முறையோட கற்று நம்மளும் நம்ம குடும்பமும் இந்த குடும்பத்தை எப்படி நம்ம வச்சுக்கலாம், குடும்பத்தை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம முறை மாற்றிக்கிட்டாதான் அதுக்கடுத்து நம்ம இந்த குடும்பத்தில் எப்படி நம்ம இதெல்லாம் மாற்றி நம்ம குடும்பத்தில் எல்லாருமே மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்காக இந்த பயிற்சி எல்லாமே நமக்கு சொல்லி கொடுக்காங்க. நீங்கள் ராஜபாளையம் அறிவித்திருக்கோயில கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறணும் என்று வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.